லே வரக்கூடியவே எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கோ. எல்லாரும் வயிறார தின்னுக்கிட்டு வாழ்த்திட்டு தான் போகணும். ரிப்பனை இப்ப வெட்டில நான் கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டுல. சரியா? நீ கொஞ்சம் அங்கே நின்று கவனிச்சுக்கோ. பத்ராளி இவ யாட்டது ஏட்டி கிளம்பலையா இன்னும்? இல்லக்கா, இதுக்கு மேல குறைக்க முடியாதுக்கா. 3500 ரூபாய் பிக்ஸ்டு பண்ணி தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த தலைதான் எப்பவுமே கெட்டிய தலைதாங்க. கொஞ்சம் மேல ரோஸ் பவுடர் போட்டிருக்கேன். இதுக்கு 3500னா எப்படி? கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்களா? ஏ 10 என்ன இட்டி பண்ணிட்டு இருக்க நேராவு? இந்த ஒரு நிமிஷம் ஏங்க கொஞ்சம் நில்லுங்க, பேசிட்டு வரேன். நேரம் ஒரு பாடாவது. கவுன்சிலரை தான் கூப்பிட்டு இருக்கேன். கத்திரி வச்சு வெட்டணும் ரிப்பனை. எவ்வளவு நேரம்? நம்மளே நேரம் இப்பனா எப்படி? மேக்கப் போடுறதுக்கு பணம் சொல்லியிருந்தாங்க 3500 ரூபாவா. கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு இருக்கேன் பாரு. நீ முன்னாடி போவோம். இனி ஆச்சி வள்ளி என் கூட தான் வாரேன். நம்ம கூட்டிட்டு வர நீ போவோம். ஆனா நீ இருக்கிய எவ்வளவு நேரம்? உமக்கு என்ன, நீர் இதே துணியை தான் போடுதேரு. நல்ல நல்ல இதான் போடுதேரு, கெட்ட நல்ல இதான் போடுதேரு. உமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கொஞ்சம் எல்லாரும் பொம்பளையில் எப்படி வந்திருக்கான்னு பாப்பாத. அதான் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருக்கேன்னு நீ போவ, நான் வாரேன். சீக்கிரம் வாட்டி. இழுத்து இழுத்து இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து எல்லாம் பிஸ் பண்ணி விலையெல்லாம் சொல்லி தான் வந்திருக்கேன். இங்க வந்த உடனே விலை மொத்தத்தையும் குறைக்கிற பேரு 500 ரூபா குறை, 1000 ரூபா குறைன்னு. ஏக்கா ஏக்கா, எனக்கு அடுத்து ஒரு கல்யாண ஆர்டர் இருக்கு. மேக்கப் போகணும், பைசா தாங்கக்கா. ஏங்கா இப்படி பண்ணுதிய? 10 நேரம் அக்காத பிள்ளைல கூட்டு ஓடி வந்துரு. ஒரு 500 ரூபாய் குறைஞ்சிட்டா 3500னா 3500லேயே நிப்ப. ஒரு 3000 ரூபாய் தர வாங்கிட்டு போக வேண்டியதானே? அப்படி ஒண்ணும் பெருசா போடல. இந்த தலை நான் எல்லா தடவையும் இப்படிதான் கெட்டுவேன். ஒரு விசேஷம் வந்தா என் தலைக்கு இதுதான் அழகா இருக்கும், நான் இப்படிதான் கெட்டிட்டு போவேன். நீங்க புதுசா எல்லாம் ஒண்ணு எனக்கு கெட்டி விடல. பூவை வேணா கொஞ்சம் சுத்தி வச்சு விட்டுருக்கியா. மத்தபடி ரெண்டு பக்கம் கொஞ்சம் ரோஸ் பவுடர் போட்டிருக்கீங்க. இதுக்கு 3500 கூட தானே, கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. ஏக்கா என்னக்கா, நீங்க இந்த பேக்கில் இருக்க சாதனத்துக்கு விலையே 2 லட்சம் ரூபா வருது. இந்த 2 லட்சம் ரூபா விலையே நான் வாங்கி வச்சிருக்கேன்க்கா. ஒரு 500 ரூபா கூட போட்டு தந்தேன். நான் அங்கிருந்து இங்க வர வந்திருக்கேன். எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்படி குறைக்கேன்னு சொல்லி நான் வந்திருக்கவே மாட்டேன். சரி, ஜிபே பண்ணுதே. என்னத்தை போட்டுக்கிட்டு 500 நான் என்ன வீடா கட்டி குடி போறேன். ஜிபே பண்ணுதே. ஒரு நல்ல நாள் போல அதுமா பைசா கட்டி போடாண்டா. சரிக்கா, தேங்க்யூக்கா. கடைசி வரைக்கும் குறைச்சாலா பாரு. யாடி இது யாரு? யாடி அது யாரு? பேக்கும் கைமா போறா. யாடி என்னடி மூஞ்சில நிறைய பவுடர்லாம் அள்ளி போட்டு தட்டி இருக்கா. இது ஆக்சுவலி சேலை நல்லா இருக்கும். கையை பாரு, பிளவுஸ பாரு, முக்கா பிளவுஸ். எப்பா எவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருக்க வந்தாச்சு. நல்லா தான் இருக்குன்னு சொல்லுங்கக்கா. யாச்சி பிளவுஸ் நீ யார் தச்சு தந்தா? மத்தவளா ராசாத்தியா தச்சு தந்தா? அழகா புடிச்சு தச்சிருக்காளா? எனக்கு தச்சா பாரு அந்த கோயிலா குடுக்கு குடுக்குறது கைக்கு கிட்டல என்ன மாதிரி நூல் விட்டுருக்காச்சி. சவா அழகு போல இருக்காச்சி உங்களுக்கு. நானும் 2 பிளவுஸ் கொடுக்க முக்கா கையில வச்சு போட்டிருக்கேல. அடி அவள்கிட்ட சொல்லி சொல்லி 2 வாரம் அவ கையில கொடுத்து தச்சிருக்க மாட்டி. நல்லா இருக்காடி சேலை, நல்லா இருக்காட்டி. விசேஷ வீட்டுக்குன்னு சொல்லி புதுசா பிளவுஸ் சேலை எல்லாம் தச்சு போட்டிருக்கேன். சரி போமா, கிளம்பிட்டேன். நான் மாப்பிள்ளை அடி புதுக்கடல ஜோடிக்கிற போடுவேலா? சாப்பாடு உண்டுமா? ஆமாக்கா, நான் காலையிலே சாப்பிடல. உண்டு ஆச்சி உண்டு, சாப்பாடுல உண்டு. போவோம். என் சின்னவளா என் மூத்தவளை சீக்கிரம் கிளம்பி சொல்லுங்க. அது கடந்து என்ன ஆட்டம் போட்டு கடற்கொலை கிளம்பவே மாட்டுக்காளுவா. நம்ம போவோம். அவர் யாசிக்கிட்டு போறாரு. நல்ல வேலை, எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கோம். நானும் அந்த பியாயி நம்ம கூடயே வந்துருமோ, பத்திரகாளிய காப்பாற்ற முடியாதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ காப்பாத்தி கையில கொண்டு வந்துட்டோம். நல்ல வேலை, அந்த குண்டு கவுன்சிலர் ஜெயிக்கல. ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னும் நம்மளை ஏமாத்திருப்பாரு. இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது? பியாய் வந்தது ஒரு நல்லதுக்கு தான். பியாய் வந்து கவுன்சிலருக்கு தொயர்வத்தெல்லாம் காட்டி தந்துட்டு போயிருக்குது. ஆமாக்கா, நல்ல வேலை. நம்ம பணத்தையே புடுங்கி நமக்கே வட்டி தந்து நம்ம கிட்டயே எப்படி அவிச்சிருக்கான் பாருங்க. அவன் நல்லா இருப்பானாச்சி. வாங்கட்டி போறேன் போக்கடிச்சவை. நல்ல நாள் புள்ள நாள் ஆகுமா? அந்த மூஞ்சியை வச்சு பேசாதிய வாங்க. வாட்டி நேராவது டீ. அம்மா அப்பவே சவுண்ட் போட்டு போனா. வாரே ஒரு நிமிஷம். எங்க அப்பா கடை வந்துரு. எங்க அப்பா கடை வந்துரா? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டிட்ட இடி போமா. ஏடி ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க பைத்தாரி. வா முதல்ல சீக்கிரம். Dress மாத்தலையா? வேற Dress-ஏ கிடையாது வந்துட்ட. இது என் ஃபேவரட் டி. எனக்கு பிடிச்ச கலர். இந்த கலர் Dress போட்டா நான் சூப்பரா இருப்பேன் பார்க்கிறதுக்கு. வா போவோம். வா வந்து அம்மிட்ட அறுப்பு வாங்கு. Dress மாத்த மாட்டா, ஒண்ணும் மாத்த மாட்டா. பாத்ரூம்ல போய் குளிப்பாளா இல்ல மூஞ்ச மட்டும் கழுவிட்டு போய் சொல்லிட்டு வருவாளா? பாட்டி ட்ரம் நடிப்புக்காரி பெரிய இவா. ஆமால ராசமான வரல இன்னும். ஏனே
வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி போனீங்க, அங்கதான் சாப்பாடு. நில்லுங்க, ரிப்பன் வெட்டினதுக்கு அப்புறம் விளாண்டா போதும். நீ கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு போ. நம்ம ராசமலை தான் அவன் என்ன சொல்ல போறான். ஒண்ணு இல்ல, ஒரு வாளியில குழம்பையும் கறியை எடுத்துட்டு போ. ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன் சொல்லுது. நீ போ போ. என்ன சொல்லுமாக்கா. என்ன குழம்பெல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுதிய, இன்னும் ரிப்பன் வெட்டினதுக்கு முன்னாடி நீங்க சொல்லாம இது பண்ணா எப்படி இது சரிப்படாதுல? ராசமலானே வந்த அப்புறம் அவிய பாத்துக்கிடுவாவ. நான் குழம்பு எடுக்கேன்னு சொன்னா ராசமலை ஒண்ணும் சொல்ல மாட்டான். நான் அவனு ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் என்னையும் நின்று பார்க்க சொல்லியிருக்கான். நீ யாரு? என்ன கோவப்படாது, என்ன நீ யாருன்னு கேட்காதிய. நானும் ராசமலனும் ரொம்ப வருஷம் பழக்கம். இது எப்படி ரிப்பன் வெட்ட முன்னாடி சாப்பாடு பந்தியில எல்லாத்தையும் இது பண்ண சொன்ன, அதுதானே கேட்க வந்தேன். இது மாதிரி பேசிட்டு இருக்கிய. பெரிய நீ யாரு முதல்ல? ராசமலை நானும் ஃப்ரெண்டு. நல்ல நல்லதுமா இது பண்ண கூடாது. நீ வேலை பார்த்துட்டு பா. இன்னும் 2 நிமிஷம் இங்க பாருங்க. என்ன இருக்காவ என்னாச்சு? அப்ப இவனை அடிக்கியா? ராசமலனே சாப்பாடு இப்பமே குழம்பு எடுத்துட்டு போ, இதை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கவனே. அதை கேட்டதுக்கு என்ன நீ யாருன்னு கேட்காவனே. நம்ம 2 பேரும் அப்படியே பழகிருக்கோம். ஏ ராசமலை, நீ நானும் நண்பர்கள். இது என்னது? என்னையவே குழம்பு எடுக்க கூடாதுன்னு சொல்லுதான். அட திருச்செந்தூர் முருகா, பழனிமலை ஆண்டவா, இப்பதான் கடைய ஆரம்பிச்சு கடை முன்னாடி நின்று இப்படி கத்திட்டு நின்னா எப்படி? இங்க பேரு 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். இவனை கடை இது பண்ண முன்னாடியே நீ குழம்பு எடுக்க சொன்னா எப்படி? அதை தானே அவன் கேட்டான். அதுக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. லேய், அப்ப நீ என்னையவே எதிர்த்து நிக்க. அப்ப நம்ம பழகின பழக்கத்துல இவன் வந்தனால நீ இப்படி பண்ணுவ. இங்க பாரு ராசமலை, இனியோடி உன் சவகாசம் முடிஞ்சு யாரு தெரிஞ்சுட்டேன்னு நினைச்சுக்கோ. இவனை லேய், நான் அப்படி சொல்லல. அட பாவி மக்கா, ஏல குழம்பு கோழி பண்ண வச்சுட்டு தெரிய எனக்கிட்ட வம்பு கட்டுதான். பணத்துக்காக நானா குழம்பு எடுத்ததுக்கு ஆளை வச்சுக்கிட்டு கேட்க நான் முடிச்சு கொய்னையோடி. அட வீணா போனவன ராசமல்லனே, நான் தப்பா ஒன்னும் சொல்லலனே. அப்பே ஒன்னும் சொல்லல. அப்போ இப்படி 4 பேர் திரிவானுவோம். நல்லது செய்யும்போது கூட கடந்து குடையதுக்கு நீ ஒன்னும் இது பண்ணாத. நீ போய் சமயக்கட்டில் போய் எல்லாம் பார்த்துக்கோப்போ. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிண்ணே. எனக்குனே வரான். ஹலோ கவுன்சிலர் அக்கா வந்துருவாவ. 5 நிமிஷம் எல்லாரும் வந்துருங்களா? இப்ப வந்துருவாவ. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் பாட்டி. நல்ல மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணையா, கடைய பார்க்கவே அழகா இருக்கு. இன்னும் 10 கடை நீ திறக்கணும் நம்ம ஊர்லயே. சரியா? சரியாச்சு. என்ன அழகா இருக்கும். எட்டி பார்க்கலாலு. நானே இன்னைக்குதான் பார்த்தேன். அழகு போல போட்டிருக்காங்க. சரியாச்சு, நான் அவரை எட்டு பார்த்துட்டு வந்துருவேன். சரி போ வந்து எல்லாம் வாங்க கூப்பிடு. என்ன பெருசா இருக்கு கடை. யாங்கே 10 நான் போட்டிருக்கேன். யாங்கே என் பேரை போட்டுட்டு சொல்லவே இல்ல. கள்ள மனுஷா. அதான் கடை பக்கம் வராதுன்னு சொன்னீரோ. சந்தோஷமா இருக்கு கேட்டீங்களா? யாங்கே நாளைக்கு ஆட்டுக்கால் வச்சு சூப்பு, ஆட்டு கறியை வச்சு சுக்காவும் நமக்கு வச்சு தரப்போறேன். இடி சத்தம் போடாதட்டி பைத்தியாரி. நல்லா இருக்குல்ல, பெரிய கடையா இருக்குல்ல. நிறைய மீன் வகை இருக்கு. நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்க முட்டி. சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிருவோம். பாத்தியா வள்ளி, கடைக்கு வெளியே இருந்து பார்க்கவே பெருசா இருக்குல்ல. ஆமாக்கா, இந்த அப்புட்ட கூட நான் சொல்லுவேன், ஒரு கடையை ஆரம்பின்னு. வேலைக்கு போய் என்னத்துக்கு பத்தியா? இந்த அக்காவை பத்தி அக்கா வச்சாவ மனசு வச்ச நடத்திருவாவ. நான் கூட இவட்ட சொல்லி சண்டை போட்டதுதான் மிச்சம். பத்ராளி அக்காக்கு வாழ்வுதான். ஏன் பியாய் எடுப்பாளா?
அவ காதுல உளுந்துன்னு இந்த காரி மோரல துப்பிடுவான். ஒரு நல்ல விஷயம் செஞ்சு ஆரம்பிக்க போற 2 பேரும் எசிலிட்டு கிடக்கலாட்டி பிளேஜெட் பல வீட்டுக்கு வாங்கட்டி சாப்பிட்டு முடிய. அப்படி சொல்லல ஆச்சி. அந்த அக்கா நல்லா இருந்தா நம்மளும் நல்லா தான் இருப்போம். இல்ல நினைச்ச மாதிரி சொந்த தொழில் ஆரம்பிச்சுட்டாவல்ல, அதை சொன்னேன். வாயை பொத்திட்டு இருந்தா நல்லது. நானே அரைச்சு கழிச்சு போடுவேன். கவுன்சிலர் வாங்க. கவுன்சிலர் வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம்க்கா, வாங்கக்கா. கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் வர முடியல. உங்க ஊருக்கு தான் நான் என்ன ஆனாலும் முதல்ல நிப்பேன். உங்க ஊர் ஓட்டு தான் எனக்கு அதிகம். எப்படினாலும் உங்க ஊருக்கு போகதான் எல்லாம். நமது சின்னம் கடிகாரம். கவுன்சிலர் அக்கா வாங்க. போதும் போதும். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ நீங்க பார்த்தா மட்டும் போதும், நான் போட்டு தந்துருவேன். நீங்க வந்ததுதான் எனக்கு சந்தோஷமே. ரிப்பன் கட் பண்ணிடுவோமா? ஆமா ஆமா, இப்ப வெட்டிடுவோம். எனக்கு இன்னும் 2 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. யாச்சி, இந்த அக்காக்கு மோரையே இப்படிதானோ? ஏடி, என்ன அக்காங்க உன் சம்மந்தி அரட்டி? அக்கா கொக்கனு உன் மவனுக்காண்டி இவள்கிட்ட நான் கெட்ட வார்த்தையில அரைச்சு கிழிச்சு பகை பிடிச்சதான் மிச்சம். இன்னைக்கு அவ கவுன்சிலரு, நான் ஓரமா ஒதுங்கி கை கட்டிட்டு கிடக்கேன். கேவலம் அவன் மோரைய பக்கம் அதிகமா இருக்கு. சும்மா இருந்தாச்சு. பிள்ளைகளெல்லாம் எங்க போய் தொலைஞ்சாலும் சவத்து ஒரு நேரத்துக்கு வாராளுவலா பாரு. ரிப்பன் கட்டு பண்ண போறாவ. சரி, ஏதாவது ஒண்ணு நல்ல நேரத்துல முடிச்சதா. ஏங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சுன்னா வெட்டிட வேண்டியதுதானே? ஆமா ஆமா, கட் பண்ணிடலாமே. எவ்வளவு நேரம்லாம் ஆகும்? சரியா இருக்கு. மகேஷ் வந்துட்டாலடி ஆளு சுரு. மூஞ்சி மாறிட்டு. ஹாய் மகேஷ். எங்க அம்மா காரை விட்டு கீழே வராதுன்னு சொன்னவ. நான் தான் உன்னை பார்க்கிறதுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வந்தேன். எப்படி இருக்கலாம் நீ? இது 2 பாசமா நம்ம ஒத்தைக்கு தனியா இருக்கணுமா? நானும் சீக்கிரத்துல எவனாவது ஒரு பையனை பிடிச்சி உன்னை துணைக்கு கூட்டிட்டு போறோம்ல. அப்ப தெரியும் வழி. நல்லா இருக்கேன் டி. இது எங்க பத்து அத்தை தான் கடை திறந்துருக்காவ. உங்களுக்கு மீன் வேணும்னா சொல்லு நானே கொண்டு வந்து தாரேன். நீ எதுக்கு வரன்னு எனக்கு தெரியும். சுரு, மிஸ் யூ. சுண்ணாம்புக்கு ஈடாகுமா வெத்தலை? சுருதிக்கு பின்னாலேயே நான் சுத்தலை. பாட்டு மொழி பைத்தியார பையனா இருப்பான் போல இருந்துச்சு. ஹே, மகேஷ், அங்க கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் காருக்கே போயிருக்கேன். எங்க அம்மா காரை விட்டு இறங்க கூடாதுன்னு சொன்னாங்க. வரட்டுமா மகேஷ்? போயிட்டு வரேன். பாய், மிஸ் யூலா. சுரு, பாட்டு பாட முடியல சுரு. சப்பா போய் தொலைஞ்சிட்டாப்பா. டைம் இல்ல மகேஷ், பாய். ஐயோ சுரு. ச்சே, இன்னும் 4 வரை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன சுரு நீ? எட்டி சுருக்கு அம்மா சேர்த்ததுதான் உண்டு. எனக்கு ஒரே ஜாலி. ஏய், இப்படி பொம்பளை பிள்ளைகிட்ட நான் வலிஞ்சிட்டு கிடக்க. பைத்தியமால நீ, பைத்தியக்காரனால நீ, பொம்பளை பிள்ளைகிட்ட நான் வலிஞ்சிட்டு இருக்கேன். ஏடி, அது என் சுருட்டி. வா போவோம். வா. ஒரு 2 கிலோ நெத்திலி மீன் போடுங்களேன். ஒரு 4 கிலோ பாறை மீன் போடுங்க. பாறை மீன் வெட்டி தருவீங்களா? பத்ராலியக்கா, பத்ராலியக்கா, இங்க பாருங்களா. இந்த வார வள்ளின ஒரு நிமிஷம். பாத்தியா வள்ளி, புதுசா கடை திறந்த உடனே கண்டுக்கிடவே மாட்டுக்காவ. ஆமாக்கா, பாருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த அக்காவை மாதிரி கடை வச்சு நானும் பெரிய ஆளாகுதே. என் பேரே வச்சிருக்கார். எவ்வளவு பாசம். இந்த வள்ளின வார மட்டும் ஒரு நிமிஷம்.